Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு 1 கோடி பள்ளி சிறார்கள் பயன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 கவர்னன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த UIDAI ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுச்சரி பாடி. 2016ஆம் ஆண்டில் தான் இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழன்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு கேட்டால் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 2016ஆம் ஆண்டில் தான் இந்த ஸ்டாச்சுச்சரி பாடியை வந்து இந்த மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரியில் வந்து ஆதார் இஷ்யூ பண்ணுறதுக்காக தான், அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த அத்தாரிட்டியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு, அதாவது மேண்டேட்ரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்ற அந்த பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி சிறார்கள் பயனடைந்துள்ளதாக இந்த அத்தாரிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் வந்து எதன் அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய புகைப்படம், பெயர், பிறந்த நாள், பாலினம், முகவரி மற்றும் பிறப்பு சான்றிதழ் மூலம் தான் வழங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கைரேகைகள் அதே மாதிரி கருவிழிகள் வந்து போதிய வளர்ச்சி வந்து அடைந்திருக்காது. ஸோ திரும்ப பாத்தீங்க அப்படின்னா 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த கைரேகைகள், கருவிழிகள் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படிங்கிறத இந்த UIDAI கீழே இந்த அத்தாரிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அதன் பயனாக தான் இப்ப வந்து 1 கோடி சிறார்கள் வந்து இதை அப்டேட் பண்ணி பயனடைந்துள்ளதாக இந்த அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூரில் பழங்குடியின குழுக்கள் இடையே மோதல், தடை உத்தரவு பிறப்பிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ஜுடிஷியரியில அதனுடைய சட்டத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த இந்தியன் பீனல் கோட், ஸோ இது ஆங்கிலேயர் காலத்துல இந்திய தண்டனை சட்டம். ஸோ தண்டனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல, குற்றங்களுக்கான அந்த தண்டனைகள் என்னென்னு சொல்லக்கூடியதான் இந்த இந்தியன் பினல் கோடு சட்டம் 1860. ஸோ அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 1973. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஸோ இந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது தண்டனைகள் எப்படி, எந்த பனிஷ்மெண்ட்டுக்கு, என்ன கிரைமுக்கு என்ன தண்டனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுனா ஒரு குற்றம் செய்தாங்கன்னா அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஸோ எதையெல்லாம் நம்ம எவிடன்ஸாக ஒரு குற்றங்களுக்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2023ல் சட்டம் கொண்டு வந்து ஜூலை 1, 2024 வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியன் பினல் கோட் அப்படிங்கிறது பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்ததா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பாரதிய சாக்ஷியா அதிநியாயம் ஸோ அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
மணிப்பூர்ல வந்து 2 அந்த பழங்குடியின குழுக்கள் இடையே வந்து மோதல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, ஸோ குற்றங்களுக்கான அடுத்து என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வீட்டை விட்டு வெளியேறவும், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபடவும் தடை விதிக்கும் அந்த BSNS, அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படிங்கிற அந்த சட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 163வது பிரிவில் இந்த மாதிரி மோதல் ஏற்பட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறவும் என்ன பண்ணலாம், தடை விதிக்கலாம்னு சொல்லக்கூடியதான் அந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதால இருக்கக்கூடிய 163வது விதி. ஸோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியின மக்களிடையே மோதல் வந்ததுனால மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த சட்டத்தின் இந்த 163வது பிரிவின்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்கள் வீட்டை விட்டு வெளியேற தடை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மலேசியா இடையே 11 ஒப்பந்தங்கள். ஸோ இந்தியா மற்றும் மலேசியா இடையே 11 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிருக்கு. ஸோ நம்மளுடைய கரன்சியை வந்து அங்கே பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வர்த்தக முதலீடு, நவீன தொழில்நுட்பங்கள், செமிகண்டக்டர், இதுலேயும் ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைகளுக்கான இந்திய தேசிய பணம் செலுத்துகை ஆணையம், அதாவது நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் நம்ம அந்த UPI மெத்தடில் வந்து பணம் அனுப்பும்போது அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அதாரிட்டி வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதனுடைய ஒரு பிரான்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாடு அல்லாமல் இன்னொரு நாட்டிலிருந்து UPI மூலமாக பணம் அனுப்பக்கூடிய ஒரு அதாரிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா NIPL. ஸோ இந்த அமைப்பு மற்றும் மலேசியாவினுடைய அந்த பேநெட் தளம் இரண்டும் இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது மாதிரியே UPI யூஸ் பண்ணி இந்தியர்கள் வந்து அங்கே பணம் செலுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் மலாயா பல்கலைக்கழகத்தில், அங்கே இருக்கக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் வந்து இந்த ஒப்பந்தம் மூலம் அமைய இருக்கு. அதே மாதிரி கோலாலம்பூரில் உள்ள புகழ்பெற்ற மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம், அதே மாதிரி இன்னொரு துணை தூதரகம் திறக்கப்படும். அதே மாதிரி மலேசியாவிலிருந்து இந்தியாவில் வந்து கல்வி பயிலும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் வந்து உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்துல வந்து கையொப்பமிட்டிருக்காங்க.